ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஸ்விஸ் ரோல் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு அரை கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் அரை கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்க சுகரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். சைடில் உள்ள சுகர் பவுடரை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம டோட்டலாக அரை கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் இருக்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பீட் பண்ண வேணாம், ஒரு 5 செகண்ட் மட்டும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் முட்டை ஆட் பண்ணும் போது வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. எந்த டின்னில் பேக் பண்ண போகிறோமோ அதில் அடியில் பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக ஆயில், அப்படி இல்லைன்னா பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா ஒட்டாமல் வரும். ஓடிஜியை 180 டிகிரியில் 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு கேக்கை 15லேருந்து 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சாஸ் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜாம் ஆட் பண்ணி இதையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜாம் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. மேலே உள்ளது மட்டும் லைட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எல்லா சிரப்பையும் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்க ஜாமை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஜாமுக்கு மேலே கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகனட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக்கை இந்த மாதிரி மெதுவாக ரோல் பண்ணணும். இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்விஸ் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.